ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். முருகா போற்றி. குறிஞ்சி தலைவனே, தேவ சேனாதிபதியே, முருகாவென அழைக்க ஓடோடி வருபவனே, வித்தாகி சத்தாகி வந்துதித்த சிவபாலனே, நித்தமும் தொழுதோம் காத்திரு கதிர்வேலனே. ஓம் முருகா போற்றி. இன்றைய பதிவில் உலகத் தமிழர்கள் கொண்டாடும் தைப்பூச விழாவை பற்றியும், தைப்பூச விழா நிகழ காரணமாக இருந்த அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடாகிய பழனி ஆண்டவரின் சிறப்புகளையும் வழிபாட்டு முறைகளையும் காண இருக்கின்றோம். இந்த தைப்பூச நாளானது தைப்பொங்கலுக்கு அடுத்ததாக வரும் முதல் பௌர்ணமி நாள் தைப்பூசம் என்றும் அழைக்கப்படுகிறது. தைப்பூச திருநாள் புராண வரலாறு, தீயவைகளை அழிக்கும் முருகனின் ஞானவேல் பற்றி. தேவர்களின் படைத்தளபதியாக பொறுப்பேற்று தேவர்களை சம்ஹாரம் செய்ய முருகப்பெருமான் பயன்படுத்திய ஞானவேலை தைப்பூச திருநாளில் வணங்கி வழிபட்டால் மாந்திரீகம், ஏவல், பில்லி, சூனியம் என எந்த கெட்ட சக்தியும் அணுகாது. முருகன் ஆண்டி கோலத்தில் பழனி மலையில் வீற்றிருக்கும் போது அன்னை பார்வதி தேவி அசுரர்களை அழிப்பதற்காக ஞானவேல் வழங்கிய திருநாள்தான் தைப்பூச திருநாளாகும். தேவர்களின் படைத்தளபதியாக பொறுப்பேற்று தேவர்களை சம்ஹாரம் செய்ய முருகப்பெருமான் பயன்படுத்திய ஞானவேலை தைப்பூச திருநாளில் வணங்கி வழிபட்டால் மாந்திரிகம், ஏவல், பில்லி, சூனியம் என எந்த கெட்ட சக்தியும் நம்மை அணுகாது என்பது நிச்சயம். தேவர்களின் குணநலன்களை நன்கு அறிந்த அசுரர்களும் அவ்வப்போது தேவர்களுடன் போரிட்டு அவர்களை இந்திரலோகத்திலிருந்து துரத்திவிட்டு அதை தாங்கள் கைப்பற்றி ஆட்சி செய்வதுண்டு. தேவர்களோ அசுரர்களை எதிர்க்க துணிவில்லாமல் ஓடி ஒளிந்து கொள்வார்கள். கூடவே தங்களை காப்பாற்ற வேண்டும் என்று முதலில் பிரம்மதேவன் அணுகி கதறுவார்கள். பிரம்மாவும், என்னால் எதுவும் செய்ய முடியாது, நீங்கள் ஸ்ரீமன் நாராயணனை அணுகி கேளுங்கள் என்று ஒதுங்கிக் கொள்வார். தேவர்களோ வேறு வழி இல்லாமல் ஸ்ரீமன் நாராயணனை நாடி அசுரர்களின் கொடுமையில் இருந்து தங்களை காக்க வேண்டும் என்று மன்றாடுவார்கள். ஸ்ரீமன் நாராயணனோ தேவர்களும் வேறு வழி இல்லாமல் ஸ்ரீமன் நாராயணனை நாடி அசுரர்களின் கொடுமையிலிருந்து தங்களை காக்க வேண்டும் என்று மன்றாடுவார்கள். ஆனால் ஸ்ரீமன் நாராயணனோ, என்னால் எதுவும் செய்ய முடியாது, நீங்கள் எல்லாம் வல்ல அந்த ஈசனையே நாடி அவரை சரணாகதி அடையுங்கள், அவர் உங்களுக்கு நல்வழி காட்டுவார் என்று அவரும் ஒதுங்கிக் கொள்வார். இறுதியில் அந்த எம்பெருமான் ஈசனையே நாடி தங்களை காத்தருள வேண்டும் என்று சரணடைவார்கள். வேறு வழி இல்லாமல் ஈசனும் தேவர்களை காத்தருள திருவிளையாடலை நடத்தி முடித்து வைப்பார். தைப்பூச திருவிழா உருவான விதமும் அப்படித்தான். என்னதான் தேவர்களும் அசுரர்களும் சகோதரர்களாக இருந்தாலும் அசுரர்கள் அதிக பலம் பெற்றவர்களாக இருந்ததால் அவர்களை எதிர்த்து தேவர்கள் போரிட முடியவில்லை. என்னதான் போரிட்டு அசுரர்களை அழித்து கொண்டே வந்தாலும் திரும்ப திரும்ப வந்து கொண்டுதான் இருந்தன. இதனால் தேவர்களும் களைத்து போய்விட்டனர். தங்களால் தேவர்களை எதிர்த்து வெல்ல முடியாது என்று உணர்ந்தவுடனே தங்களை வழிநடத்தவும் அசுரர்களுக்கு எதிரான போரில் தங்களுக்கு தலைமை தாங்கி செல்லக்கூடிய ஆற்றல் மிக்க ஒரு தலைவனை உருவாக்கி தர வேண்டும் என்று எம்பெருமான் ஈசனிடம் முறையிட்டனர். முக்காலமும் உணர்ந்த எம்பெருமான் தேவர்களின் மனக்குறையை நிவர்த்தி செய்ய வேண்டி தன்னுடைய சக்தியிலிருந்து உருவாக்கிய அவதாரம்தான் கருணை கடலான கந்தவேல். சிவபெருமான் தன்னுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து வெளிப்படுத்திய 6 தீப்பொறிகளையும் சரவண பொய்கையில் விழுமாறு செய்தார்.
சரவணப் பொய்கையில் விழுந்த 6 தீப்பொறிகளும் அழகிய 6 குழந்தைகளாக உருமாறின. உடனே அந்த 6 குழந்தைகளையும் 6 கார்த்திகை பெண்கள் எடுத்து வளர்த்தனர். கார்த்திகை பெண்கள் எடுத்து வளர்த்ததால் கந்தன் கார்த்திகேயன் என்றும் அழைக்கப்பட்டார். கார்த்திகை பெண்களிடம் வளர்ந்த கார்த்திகேயனை அன்னை பார்வதி தேவியார் சேர்த்து அனைத்து 6 குழந்தைகளையும் ஒன்றாக்கினார். 6 முகங்களையும் ஒன்றாக்கியதால் முருகன் என்று அழைக்கப்படுகிறார். முருகன் ஆண்டி கோலத்தில் பழனிமலையில் வீற்றிருக்கும் போது அன்னை பார்வதி தேவி அசுரர்களை அழிப்பதற்காக ஞானவேல் வழங்கிய திருநாள்தான் இந்த தைப்பூச திருநாள். இதன் காரணமாகவே அறுபடை வீடுகளிலும் மற்ற இடங்களை விட பழனிமலையில்தான் தைப்பூச திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. அடுத்ததாக இந்த தைப்பூச திருநாள் நிகழ காரணமாக இருந்த தண்டாயுதபாணியை பற்றி பார்ப்போம். அந்த முருகப்பெருமானை பற்றி சொல்வதற்கே வார்த்தைகள் இல்லை. ஏன் இந்த பழனி இவ்வளவு சிறப்புடையதென்றால், போகர் பெருமானும் புலிப்பாணியும் இந்த இடத்தில் வந்து துவாபுரை எனும் முடிவில் கலியுக ஆரம்பத்தில் நவபாசன விக்கிரகத்தை இங்கே உருவாக்கினார்கள். மலைமேல் எல்லா இடங்களிலும் உலோகத்திலால் ஆனது, கல்லால் ஆனது, மரத்தினால் ஆனது, இந்த மாதிரியான பிம்பங்கள் தான் அங்கே இருக்கும். ஆனால் இந்த பழனியில் நவபாசனம் என்று சொல்லக்கூடிய 64 பாசனங்கள், மொத்தம் அதில் 9 வகையான பாசனங்கள். பாசானம் என்றால் விஷம். 9 விஷத்தையும் எடுத்து மூலிகையின் சாறை விட்டு அரைத்து கட்டாக கட்டியிருக்கிறார். அறிவியல் நுட்பமாகவும் செய்து இருக்கிறார். அறிவியலும் ஆன்மீகமும் இணைந்த ஒன்றுதான் நவபாசானம். நவபாசான விக்கிரகம் இன்று இருக்கிறது. முருகன் சிலை மீது இரவு பூஜை முடிந்ததும் சந்தனம் பூசப்படும். காலையில் அந்த சந்தனத்தை எடுக்கும் பொழுது பச்சை நிறத்தில் மாறியிருக்கும். நிறைய இடங்களில் இதற்கு காரணம் அந்த முருகன் சிலை இரவு நேரத்தில் வியர்வை துளியை வெளிவிடும். இந்த சந்தனத்தை கௌபீன தீர்த்தம் என்றும் சொல்கிறார்கள். இதில் நிறைய மருத்துவ குணம் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. பழனிமலையின் புராண கால பெயர் திரு ஆவினன்குடி. திரு என்பது லக்ஷ்மியையும், ஆ என்பது காமதேனுவையும், இனன் என்பது சூரியனையும், கூ என்பது பூமாதேவியையும், டி என்பது அக்னி தேவனையும் குறிக்கிறது. இந்த ஐவரும் முருகப்பெருமானை அந்த மலையில் வைத்து பூஜித்தமையால் அந்த ஸ்தலத்திற்கு திரு ஆவினன்குடி என்று பெயர் ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது. பழனிமலை நகரம் மேற்கு தொடர்ச்சி மலைகள் சூழ அமைந்துள்ளது. அந்த பழனியில் அருள் புரியும் தண்டாயுதபாணி என்று குழந்தை வேலாயுதன் என்றும் அழைக்கப்படுகிறார்கள். பழனிமலைக்கு முருகப்பெருமான் எப்படி வந்தார் என்ற கதை எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். ஆனால் பழனிமலையே எப்படி வந்ததென்றால், புராணங்களின்படி ஞானப்பழத்தை சிவன் பார்வதியிடமிருந்து மூத்த சகோதரனான விநாயகன் பெற்றுக்கொண்டதால் கோபித்து கொண்ட முருகப்பெருமான் இந்த மலையில் வந்து தங்கியுள்ளார். அம்மா அப்பாவிடம் கோபித்து கொண்ட முருகப்பெருமான் சிவபெருமானும் பார்வதியும் எவ்வளவோ சமாதானப்படுத்தியும் இந்த பழனிமலையிலே இருக்கப் போவதாக முருகன் உறுதியாக சொல்லிவிட்டாராம். பிற்காலத்தில் இந்த ஸ்தலத்திற்கு வழிபட்ட தமிழ் மூதாட்டி ஔவையாருக்கு முருகன் காட்சி தந்தபோது, நீயே ஞான வடிவானவன் என்ற பொருள் கொண்ட பழம் நீ என்று ஔவையார் போற்றியிருக்கிறார். அதுவே காலப்போக்கில் அந்த ஸ்தலத்திற்கு பழனி என்ற பெயர் வர காரணமாகும். கடைச்சங்க காலத்தில்
பழனி பொதினி என்றும் அழைக்கப்பட்டு வந்ததாகும். அந்த பெயரே நாளடைவில் பழனி என்று மருவியதாகவும் அகநானூரில் கூறப்படுகிறது. பழனிமலை அந்த இடத்திற்கு எப்படி வந்ததென்றால், பழனிமலைக்கு செல்லும் வழியில் இடும்பன் சன்னதி இருக்கும். இடும்பன் சாமிக்கு அதிகாலை பூஜை செய்த பிறகே மலை மீது வீற்றிருக்கும் முருகப்பெருமானுக்கு பூஜைகள் செய்வார்கள். பொதிகை மலையில் வந்து தங்கிய அகத்திய முனிவர் தன்னோடு சீடனான இடும்பாசுரனை கையில் சென்று அங்கு முருகனுக்குரிய கந்தமலையில் காணப்படும் சிவசக்தி சொரூபமான சிவகிரி, சக்திகிரி எனப்படும் இரு சிகரங்களையும் வழிபாட்டிற்காக கொண்டு வரும்படி கட்டளையிட்டிருக்கிறார்கள். இடும்பாசூரன் சிறந்த பக்திமானாக இருந்தாலும் அகத்தியரின் கட்டளைப்படி தனது மனைவியான இடும்பியுடன் கையிலைக்கு சென்று சிவகிரி, சக்திகிரி என்ற இரு குன்றுகளையும் ஒரு பெரிய பிரம்மதண்டத்தில் காவடியாக இருபுறங்களிலும் கட்டி தொங்கவிட்டு தோள் மீது சுமந்து கொண்டு வந்திருக்கிறார். இரு மலைகளையும் திரு ஆவினன்குடியிலே நிலைபெறச் செய்யும் இடும்பனுக்கு அருள் புரிய கொண்ட முருகப்பெருமான் குதிரை மீது செல்லும் அரசனாக வடிவெடுத்து வந்திருக்கிறார். செல்லும் வழி தெரியாது தவித்து கொண்டிருந்த இடும்பனுக்கு முருகப்பெருமான் திரு ஆவினன்குடிக்கு அழைத்து வந்து சற்று இளைப்பாரி போகும்படி கூடியிருக்கிறார். இடும்பனும் காவடியை இறக்கி வைத்துவிட்டு இளைப்பாரி இருக்கிறார். மீண்டும் காவடியை தூக்க முடியாத போது சிறுவன் ஒருவன் கோமணத்து ஆண்டியாய் கையில் சிறு தண்டையை குன்றின் மீது நிற்பதை கண்டிருக்கிறார். இடும்பன் அந்த சிறுவனை நோக்கி மலையை விட்டு கீழே இறங்கும்படி கட்டளையிட்டு இருக்கிறார். ஆனால் அந்த சிறுவனோ அந்த குன்று தனக்கே உரியது என்று உரிமை கொண்டாடியதால் கோபம் கொண்ட இடும்பன் சிறுவனை தாக்க முயன்றும் தாக்க முடியாமல் கீழே விழுந்து இருக்கிறார். இதை கண்டு ஓடி வந்த இடும்பனின் மனைவி இடும்பி அகத்திய முனிவரிடம் முருகப்பெருமானிடமும் வேண்டிக் கொண்டதால் மனம் இறங்கிய முருகப்பெருமான் இடும்பனுக்கு உயிர் கொடுத்திருக்கிறார். இடும்பனின் சீலத்தையும் குருபக்தியையும் மிஞ்சிய முருகப்பெருமான் அன்று முதல் இடும்பனுக்கு காவல் தெய்வமாக விளங்கும் பேற்றை அளித்ததோடு இடும்பனை போன்று சந்தனம், பால், புஷ்பம், பன்னீர் போன்ற பொருட்களையெல்லாம் காவடி எடுத்து தன் சன்னதிக்கு வருவோருக்கெல்லாம் அருள்பாலிப்பதாக வாக்களித்துள்ளார். அன்று முதல் முருகன் கோவிலில் காவடி செலுத்தும் வழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. பழம்னி என்று விளங்கக்கூடிய எம்பெருமான் ஞானத்தினுடைய சொரூபமாக பழனி மலையில் எழுந்தருளி அருள் புரிகின்றார். முருகப்பெருமான் வழிபடுவதற்கு முன்பு இடும்பனை நாம் வழிபட்ட பிறகுதான் முருகனை வழிபட பண்ண வேண்டும். எப்பொழுதுமே காவல் தெய்வத்தின் அனுமதி பெற்ற பிறகே அந்த தெய்வத்தை வழிபட வேண்டும் என்பதே முறை. அதுபோல பழனி முருகனை வழிபாடு செய்வதற்கு முன்பு இடும்பனை வழிபாடு செய்துவிட்டு செல்ல வேண்டும். இந்த வழிபாட்டில் சிறப்பு வாய்ந்ததே காவடிதான். காவடி சுமந்து வரக்கூடிய பக்தர்கள் இடும்பனை வணங்கி அனுமதி பெற்ற பிறகே அங்கிருந்து காவடியை சுமந்து மலை மீது ஏறி முருகப்பெருமானுக்கு நேர்த்திக்கடனை நிறைவேற்ற வேண்டும். இடும்பன் ஆலயத்தில் விநாயகர் சன்னதி அமைய பெற்றுள்ளது. அதோடு மட்டுமல்லாமல் கோபாலகிருஷ்ணரையும் அங்கு தரிசனம் பண்ணலாம். அவரின் அருள் நாம் எல்லோருக்கும் கிடைக்கட்டும். இந்த பதிவை பார்த்த ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவை தர நம்முடைய மேகீர்த்தி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் ஆன்மீக நண்பர்கள் உறவினர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது சுகன்யா கார்த்திக். நன்றி, வணக்கம்.